الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله إن الله غفور رحيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: سئل النبي صلى الله عليه وسلم: أي الهجرة أفضل؟ قال رسول الله صلى الله عليه وسلم: هجر السيئات. وصدق رسوله النبي الكريم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபிஈன்களின் மீதும், சுஹதாக்களின் மீதும், சாலிஹீன்களின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற இன்னும் அமரவிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் குறைவின்றி நிறைவோடு என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் பேரருளால் இந்த 1447வது ஹிஜ்ரி ஆண்டினுடைய இறுதி நாட்களை நாம் அடைந்து விட்டோம். நாம் எல்லோரும் நமக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒரு ஆண்டினுடைய கடைசியை அடைந்து விட்டால் நம்முடைய வியாபாரத்தில் நாம் ஈட்டிய முதலையும் நஷ்டத்தையும் ஒரு ஆண்டினுடைய கணக்கு வழக்கை நாம் பார்ப்போம். அடுத்த ஆண்டிற்கு உண்டான தயாரிப்புகளை நாம் செய்வது நம் அனைத்து நபர்களிடத்திலும் உள்ள ஒரு மிக பொது பழக்கமாக இருக்கிறது. அதே போலத்தான் இந்த இஸ்லாம், இந்த ஈமான் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னவென்றால், இன்றைய தினம், இன்றைய நாள், நேற்றைய தினம் முடிவடைகிறது என்றால் நாளைய தினத்திற்காக வேண்டி தயாரிப்பு செய்வது, நம்முடைய ஈமானை பதப்படுத்துவது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக சொல்லுவார்கள்: ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு, ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு. உங்களை நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை பற்றி பரிசோதிக்கப்படுவதற்கு முன்பாக உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் நம்மளுடைய அமல்களை குறித்து பரிசோதிப்பதற்கு முன்பாக நீங்க உங்களுடைய அமல்களை பரிசோதித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு வழிகாட்டுதல் தந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு ஆண்டினுடைய இறுதி முடியும் போது அந்த ஆண்டுல என்னென்னவோ பாவங்களை நாம் செய்திருப்போம், ஈமானுடைய விஷயத்துல எத்தனையோ குறைகளை நாம் செய்திருப்போம், எத்தனையோ புதிய விஷயங்களை நாம் கற்றெடுத்திருப்போம். அதையெல்லாம் அடுத்த ஆண்டில், வரக்கூடிய ஆண்டில் சிறந்த ஆண்டாக அமைப்பதற்குண்டான செயல்முறைகளை நாம் செய்ய வேண்டும். கடந்த ஆண்டில் நாம் செய்த பாவங்களை தவிர்க்க வேண்டும். புதிய ஆண்டில் செய்ய வேண்டிய அமல்களை நாம் கற்றுக்கொண்டு அதை நாம் அமல் செய்ய வேண்டும். இதுதான் ஒரு அழகான ஒரு முஃமினுடைய அடையாளம் என்பதாக மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. சரி, இப்ப அடுத்தபடியாக நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த ஹிஜ்ரத் என்னும் இந்த ஆண்டினுடைய நடைமுறை இது எப்போது வந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இந்த ஹிஜ்ரத் என்னும் இந்த ஆண்டுடைய கால கணக்கெல்லாம் கிடையாது. பெருமானார் இதை கற்றுத்தரல. அப்ப பெருமானாருடைய காலத்துல என்ன நடைமுறையில இருந்துச்சுன்னு சொன்னா, யானை கொல்லப்பட்ட ஆண்டுல இருந்து ஒவ்வொரு ஆண்டு கணக்கு வைப்பாங்களாம். இப்ப தொய்ரன் அபாபியில் அனுப்பி அல்லாஹ் தஆலா அழிச்சா பார்த்தீங்களா, அந்த ஆண்டிலேருந்து இது முதலாவது ஆண்டு, இது இரண்டாவது ஆண்டு, இது மூன்றாவது, யானை கொல்லப்பட்ட ஆண்டிலேருந்து இந்த ஆண்டு அப்படின்னு தான் பெருமானாருடைய காலத்துல நடைமுறையில இருந்துச்சு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
தன் சஹாபாக்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு அப்பதான் மஷூரா செய்யறாங்க, இந்த ஆண்டுக்கு ஒரு துவக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும், ஆண்டினுடைய துவக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அப்ப எல்லா சஹாபாக்களும் அதுக்கு கருத்து சொல்றாங்க, நபியினுடைய பிறப்பை நம்ம ஆண்டுக்கு துவக்கமா கொண்டு வரலாம். சில சஹாபாக்கள் சொல்றாங்க, நபியினுடைய இறப்பை நம்ம இதுக்கு துவக்கமாக கொண்டு வரலாம். இன்னும் சில சஹாபாக்கள் சொல்றாங்க, நபிக்கு நுபுவத்து வழங்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா, அதை நம்ம ஆண்டினுடைய துவக்கமா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு சஹாபி சொல்றாங்க, இதெல்லாம் வேணாம், எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்தார்களோ அந்த ஹிஜ்ரத்தில் இருந்து நம் ஹிஜ்ரியுடைய ஆண்டை நாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மஷூரா செய்யறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகுதான் இந்த ஹிஜ்ரத் என்ற ஒரு துவக்கம் அங்கிருந்து தொடங்குது. சரி, இப்ப அடுத்த ஒரு முடிவு எடுக்கணும். ஹிஜ்ரத் அப்படின்னு சொல்லி ஆண்டினுடைய துவக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த ஆண்டுல மாதத்தினுடைய துவக்கத்தை கொண்டு வரணுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்துல ஹிஜ்ரத்து செஞ்சாங்கன்னு சொன்னா ரபியுல் அவ்வல் மாதத்துல தான் ஹிஜ்ரத்து செஞ்சாங்க. அப்ப நம்ம உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருத்து சொல்றாங்க, முதல் மாதமாக முஹர்ரம் மாதத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, எதற்காக முஹர்ரமை கொண்டு வரணும்? அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த முஹர்ரம் மாதத்தை ஷஹ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய மாதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது முதலாவது ஆதாரம். ரெண்டாவதா சொல்றாங்க, ரமலானுக்கு பிறகு நோன்பு வைக்கக்கூடிய மாதத்திலே சிறந்த மாதம் என்பதாக முஹர்ரம் மாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமா கொண்டு வாங்க. மூன்றாவதாக திரும்பவும் சொல்றாங்க, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தது என்னமோ ரபியுல் அவ்வல்ல தான், ஆனா அந்த ஹிஜ்ரத்து செய்வதை முடிவு செய்தது முஹர்ரமுடைய மாதத்துலதான். எனவே இந்த முஹர்ரம் மாதத்தை நீங்க என்ன செய்யுங்க, முதலாவது மாதமா கொண்டு வாங்கன்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறார்கள். பிறகுதான் ஹிஜ்ரத்து செய்ததிலிருந்து ஆண்டினுடைய துவக்கமும் மாதத்தினுடைய துவக்கம் முஹர்ரம் மாதத்திலிருந்தும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அதிலிருந்து தான் ஹிஜ்ரியுடைய துவக்கம் ஆரம்பித்தது. இத்தனை ஆண்டு வரை 1447 ஆண்டுகள் கடந்து விட்டோம். ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு வழிமுறையை கியாமத்து நாள் வரையிலும் பாதுகாத்தந்தருள் புரிவானாக. ஆமீன். அது மட்டுமல்ல, அடுத்தபடியாக சரி, இப்ப நபியினுடைய பிறப்பை விட ஹிஜ்ரத் என்பது சிறந்ததா? நபியினுடைய மறைவை விட இந்த ஹிஜ்ரத் என்பது சிறந்ததா? ஏன் நபியினுடைய பிறப்பை கூட ஹிஜ்ரத்தா இது ஆண்டினுடைய துவக்கமாக ஆக்காமல் ஹிஜ்ரத் என்னும் விஷயத்தை வைத்து இந்த ஆண்டினுடைய துவக்கத்திற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்களினுடைய சிறப்புகளை குறித்து சொல்லும் போது இந்த ஏழை முஹாஜிர்கள் தான் முதல்ல சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பாங்களாம். முதல்ல சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பவர்கள் முஹாஜிர்கள் தான். ரெண்டாவது சொன்னாங்க, ஹவுதுல் கௌசர் என்னும் தடாகத்துல என்னிடத்துல முதல்ல நீரை வாங்கி பருகக்கூடியவர்கள் இந்த முஹாஜிர்கள் தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், முதல்ல சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய சொந்தக்காரர்களும் இந்த முஹாஜிர்கள் தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இன்னொரு சொன்னாங்க, நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில ஒரு சில மனிதர்களுடைய முகம் சூரியனை விட பிரகாசமாக இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யார் அந்த மனிதர்கள்னு கேட்கும் போது அல் முஹாஜிரூன், முஹாஜிர்களினுடைய முகம் சூரியனை விட பிரகாசமாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஏன் நபி முஹாஜிர்களை இவ்வளவு சிறப்புப்படுத்தி பேசுறாங்க? என்ன காரணம்னு கேட்டா, இந்த முஹாஜிர்களுக்கு ரெண்டு கோட்பாடு தான், ரெண்டு மிக முக்கியமான அம்சங்கள். ஒண்ணு, இஸ்லாமா அல்லது உன்னுடைய குடும்பமா, மார்க்கமா உன்னுடைய பொருளாதாரமானு வரும்போது அவர்களுடைய முதல் கோட்பாடு எனக்கு மார்க்கம்தான் என்பதாக சொல்லிவிட்டு தன்னுடைய குடும்பத்தார்களையும் தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களுடைய சொத்துக்களையும் விட்டு சென்றார்கள். இது அவர்களுடைய முதல் கோட்பாடு. ரெண்டாவது, இஸ்லாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா,
இஸ்லாத்துக்காக வேண்டி நாம் பயணம் செய்ய வேண்டுமா? இஸ்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதான்னு கேட்டா அவங்க முதலாக இஸ்லாத்தை மட்டுமே வைத்து அவர்களுடைய கோட்பாடை அவர்கள் முடிவு செய்தார்கள். இந்த 2 கோட்பாடு தான் முஹாஜிர்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. இந்த 2 அமலு தான் அவங்களை இவ்வளவு தூரம் உயர்த்தியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால தான் இந்த முஹாஜிர்களுக்கு இவ்வளவு சிறப்பித்து அவர்கள் ஹதீசுகளிலே கூறியிருக்கிறார்கள். சரி, இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் எங்கேருந்து துவங்குச்சு? பெருமானாருடைய காலத்துல, ஆரம்ப காலகட்டத்துல இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப நெருக்கடி. ஒரு அல்லாஹ்னு வார்த்தையை கூட சொல்ல முடியாது. நான் ஈமானை ஏத்துக்கின்ற ஈமான் கலிமாவை சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல முதலாக அவங்க ஹிஜ்ரத்து செய்யறாங்க. அது எந்த ஹிஜ்ரத்து? அபிசீனியா நாட்டுக்கு சென்ற ஹிஜ்ரத்து தான் முதல்ல நடந்த ஹிஜ்ரத். இது பெருமானார் இந்த ஹிஜ்ரத்துக்கு போகல. மக்கத்து முஸ்லிம்கள் வாழ முடியாமல் முதல்ல எந்த வழியா போறாங்க? ஜித்தாலேருந்து செங்கடல் இருக்கு பாத்தீங்களா, செங்கடலை தாண்டி எத்தியோப்பியா இருக்கு. இன்னைக்கு எத்தியோப்பியா, அன்னைக்கு அபிசீனியா. இது மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு கஷ்டமான ஒரு பயணம். இந்த பயணத்தை முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தார்கள் அனைத்தையும் விட்டு அவங்க போறாங்க. எந்த அளவுக்கு அலக்கடிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய மகன் சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 பேரும் 3 திசையில பிரிஞ்சு போயிட்டார். அத்தா ஒரு பக்கம் போயிட்டார், மனைவி இல்ல. மனைவி ஒரு பக்கம் போயிட்டாங்க, மகன் இல்ல. மகனும் ஒரு வழியா போயிட்டாங்க. இப்பனா யோசிச்சு சிந்தனை செஞ்சு பாருங்களேன். நமக்கு இது மாதிரி இஸ்லாமா குடும்பமான்னு வரும்போது மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, நம்ம இஸ்லாத்துக்காக வேண்டி நம்ம அல்லாஹ்வை வணங்குவதற்காக போகணும்னு வேற எந்த காரணமும் கிடையாது. வியாபாரத்துக்காக போகல, பொண்ணெடுக்கிறதுக்காக போகல, கஷ்டத்துக்காக போகல, அல்லாஹ்வை வணங்குவதை கஷ்டப்படுத்துறாங்களேன்னு சொல்லி இந்த காரணத்துக்காக வேண்டி குடும்பங்களை அலக்கடித்து பயணம் செஞ்சாங்க. பார்த்தீங்களா? இதுதான் ஹிஜ்ரத். இதெல்லாம் ஒப்பிடவே முடியாது, எந்த கஷ்டத்தோடையும் ஒப்பே செய்ய முடியாது. அடுத்தபடியாக லைலா பின்து அபி ஹஸ்மா அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி பெண்மணி இந்த ஹிஜ்ரத்துக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான வரலாறு. இவங்க இங்கேருந்து பயணத்துக்காக புறப்படுறதுக்கு முன்னாடி கிளம்பும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணுல மாட்டிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, லைலா எங்க போற? லைலா எங்க பயணத்துக்கு தயாராக்கிட்டு இருக்கீன்னு கேட்குறாங்க. அப்ப அவங்க போற இடத்த சொன்னா உமர் ஒருவேளை நம்மளை அடிச்சு ஏதாவது நம்மளை காயப்படுத்திடுவாரோன்னு பயந்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஊர்ல அல்லாஹ்வை வணங்குவதற்கென்று எங்களை விடமாட்டேறீங்க. என்னுடைய சொந்த மண்ணுல நான் ஒரு கொள்கையை பின்பற்றுன்னு சொன்னா நீங்க எங்களை துன்புறுத்துறீங்க. எங்களுக்கு என்ன வேற ஊருக்கு போகணும்னு எங்களுக்கு என்ன இது இருக்குதா? அந்த ஊருக்கு போறது என்ன அங்க பிரியப்படுறோம் நீங்க நினைக்கிறீங்களா? வேற ஊருக்கு போறது என்ன நீங்க சந்தோஷமா எடுக்கிறோம் நீங்க நினைக்கிறீங்களா? நான் வருத்தத்தோட தான் நான் இந்த இடத்த விட்டு நான் போக போறேன் அப்படின்னு சொல்லி அழுது கண்ணீர் மல்க அந்த சஹாபி பெண்மணி பேசுறாங்க. இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் கலங்கி அழுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கல, அப்ப அவங்க காஃபிரா இருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய விரோதியா இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க இந்த பெண்மணியுடைய அழுகை குரலை கேட்டு. அப்ப இந்த பெண்மணி வீட்டுக்கு போய் ரபியா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய கணவரிடத்துல போய் இந்த செய்தியை சொல்றாங்க. எப்பா, நான் இந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்கக்குள்ள உமர் பார்த்துட்டாரு, நான் சொன்ன விஷயத்த வச்சு உமர் அழுதுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க ரபியா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நல்லா பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு மிகப்பெரிய இந்த இஸ்லாத்தினுடைய விரோதியா இருந்திருக்காருன்னு பாருங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, உமருடைய அழுகையை பார்த்து நீ ஒன்னும் அவர் இஸ்லாத்தை ஏத்துப்பாருன்னு மனசெல்லாம் நீ மாத்திக்காத, அவர் இஸ்லாத்தை ஏத்துப்பாருன்னு நினைச்சு மனசை நீ மாத்திக்காத. ஹத்தாபினுடைய கழுதை கூட இஸ்லாத்தை ஏற்றுவிடும், ஆனா இந்த ஹத்தாபுடைய மகன் ஒருபோதும் இஸ்லாமாக ஆக மாட்டார்ன்னு சொல்லி ரபியா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போது தன் மனைவியிடத்துல சொன்னாங்கன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு இஸ்லாத்தின் விரோதியாக இருந்தார்கள், அல்லாஹ் அவர்களை எப்படி இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி மாற்றி இருக்கிறான் என்பது இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறுலயே நமக்கு ஒரு பாடம் இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி இது சாதாரண பயணம் அல்ல. ஒரு சஹாபி ஹாலித் இப்னு ஹிசாம் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, ஜித்தாக்கு போயிடுறாரு. ஜித்தாலேருந்து செங்கடலை தாண்டி அங்க போயிட்டோம்னு சொன்னா இவங்க புது மண்ணுக்கு போயிடுவாங்க. அங்க போய் இஸ்லாத்தை சந்தோஷமா அல்லாஹ்வை அங்க போய் வணங்கலான்னு ஆசையோட கிளம்புறாரு. ஜித்தாக்கு போற வழியில ஒரு காடு,
காட்டுல போய் ஒரு மரத்துல ஓரமா படுத்து தூங்குறாரு. ஆசையோட ஹிஜ்ரத்து செய்யறோம், அல்லாஹ்க்காக வேண்டி பேருன்ற சந்தோஷத்தோட படுக்கிறாரு. படுத்து தூங்கும் போது ஒரு பாம்பு ஒண்ணு வந்து அவரை கடிச்சு கொன்னுடுது. அவர் தூங்குற நிலைமையிலேயே அவர் மரணிச்சிட்டார். இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலியமா அறிவிக்கப்படுது. அவர்களுக்கென ஒரு ஆயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல இறக்குறா. யாரு ஹிஜ்ரத்து செய்யாமலேயே ஹிஜ்ரத்துக்காக வேண்டி பயணம் செய்யும் போது ஒருத்தர் மரணித்து விட்டால் அந்த ஹிஜ்ரத்திற்கு உண்டான கூலி அவருக்கு வழங்கப்பட்டு விட்டது என்பதாக குர்ஆனுடைய வசனம் இறங்குது. இந்த சஹாபியை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னு சொன்னா அப்ப அவங்களுடைய பயணம் எவ்வளவு கடினமா இருக்கும். இதெல்லாம் தேவையா? ஒரு இஸ்லாத்துக்காக வேண்டி ஒரு காடுல போற வழி கூட இருக்காது, ஒரு பாம்பு இப்படி விஷஜத்துகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்த கூட தாண்டி அல்லாஹ்வுக்காக நான் போறேன்னு நின்னாங்களே, அது அப்ப எப்படிப்பட்ட ஒரு பயணமாக இருக்கும். அதே போல அடுத்த ஹாரிஸ் இப்னு ஹாலித் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்களுடைய மனைவியை அழைச்சிட்டு தன்னுடைய 4 குழந்தைகளை கூப்பிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்துல போறாங்க. இந்த காட்டு வழியா பயணம் செய்யும் போது அப்ப என்ன ஆகுது, எல்லாருக்கும் தண்ணீர் தாகம் எடுக்குது. இந்த தண்ணீர் தாகம் எடுத்த உடனே கணவர் சொல்றாரு, ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கெல்லாம் இங்கேயே இருங்க, நான் போயிட்டு தண்ணி எங்க இருக்குதோ எடுத்துட்டு வரேன், காத்துட்டு இருங்கன்னு சொல்றாங்க. இப்ப இவங்க போனோடனே குழந்தைகள்லாம் தண்ணி தாகத்துல தவிக்குது. தாய் போய் ஒரு இடத்துல பாக்குறாங்க, ஒரு சின்ன குட்டையில தண்ணி இருக்குது. அதை பார்த்து அந்த தாய் என்ன செய்யறாங்க, அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து தானும் குடிக்கிறாங்க. அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப காலமா தேங்கி மாசுபட்டு விஷம் கலந்த ஒரு தண்ணி. அந்த தண்ணியை குடிச்ச உடனே மனைவியும் 4 குழந்தைகளும் அங்கேயே மரணிச்சிடுறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு துயரம். திரும்பி வந்து பாக்குறாங்க ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பார்த்தா மனைவி 4 குழந்தைகளும் மரணித்து போய் கிடக்குறாங்க. அவங்களுடைய உள்ளம் எப்படி ஸ்தம்பிச்சு போயிருக்கும். வியாபாரத்துக்காகவோ காசுக்காகவோ போகல, இஸ்லாமத்துக்காக அல்லாஹ்வை வணங்குவதற்காக மட்டுமே இந்த பயணத்தை செஞ்சாங்க. இந்த பயணத்தினால அவங்களுக்கு கிடைச்ச பலன் என்ன? மனைவி இறந்துட்டாங்க. தன்னுடைய ஆசையாக பெத்தெடுத்த 4 குழந்தைகள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் ஒவ்வொரு சஹாபியினுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்கும். இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்கள் தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போவாங்க, முஹாஜிர்கள் தான் ஹவுதுல் கௌசர்ல முதல்ல என்னிடத்துல தண்ணீர் பருகுவாங்க, முஹாஜிர்கள் தான் மஹ்ஷருடைய மைதானத்துல சூரியனை விட அவர்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கும்னு சொல்லி உயர்த்தி பேசியிருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுடைய தியாகம் இருக்குது பாத்தீங்களா, சாதாரண தியாகம் அல்ல. இதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹிஜ்ரியினுடைய ஆரம்ப வருடத்தை ஹிஜ்ரத்திலிருந்து தொடங்குவோன்னு அவங்க கொண்டு வந்ததற்கு காரணம் இதுதான். மற்றபடி பெருமானாருடைய பிறப்பை வைத்தோ இறப்பை வைத்தோ அவர்களுடைய நுபுவத்தை வைத்தோ அவர்கள் கொண்டு வராமல் இந்த முஹாஜிர்களுடைய தியாகத்தை வைத்து ஒரு வருடத்தை துவக்குகிறார்கள் என்றால் அவர்களுடைய தியாகம் கியாமத்து நாள் வரையிலும் ஈடே ஆகாத ஒரு விஷயம், கியாமத்து நாள் வரையிலும் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட தியாகத்தை தான் இந்த முஹாஜிர்கள் செய்திருக்கிறார்கள். அதனுடைய வரலாறாகத்தான் இன்று இந்த விஷயம் பேசப்படுகிறது. இன்னும் ஒரு சில தானங்கள்ல நம்மளுடைய ஹிஜ்ரத், இந்த சஹாபாக்கள் செய்த இந்த ஹிஜ்ரத் 1447 வருடங்கள் முடிந்து 48வது வருடம் துவங்க இருக்கிறது என்றால் ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை தான் இந்த விஷயம். இதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத் முடிச்ச பிறகு மதீனாவுக்காக வேண்டி ஹிஜ்ரத் கிளம்புறாங்க. பெருமானார் போறதுக்கு முன்னாடி எல்லா சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு நபி அல்லாஹ்வினுடைய கட்டளை இல்லாமல் தன்னுடைய இடத்தை விட்டு எங்கேயும் போக கூடாது. அதனால பெருமானார் காத்து இருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட வரலாறு, சொல்ல முடியாது. பலமுறை நம்ம சொல்லியிருப்போம், நீங்க கேட்டு இருப்பீங்க. இதுல சொல்லப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஹிஜ்ரத் செய்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயத்தை முதல்ல செஞ்சாங்க. ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு அப்புறம் 3 விஷயத்தை முதல்ல செஞ்சாங்க. இது முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. முதல்ல அவங்க போனோடனே மஸ்ஜிதை கட்டுனாங்க. முதல்ல பள்ளிவாசல், மஸ்ஜிதே குபா என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதை இன்னைக்கு நீங்க ஹஜ் உம்ராக்கு போனீங்கன்னா அந்த பள்ளிவாசலை பார்க்கலாம். முதல்ல மஸ்ஜிதை கட்டினாங்க, பிறகு மதீனால மஸ்ஜிதை கட்டினாங்க. இதுதான் அவங்க செய்த முதல் விஷயம். 2வது என்ன செஞ்சாங்க, முஹாஜிர் மக்களையும் அன்சாரி மக்களையும் ஒன்று சேர்த்து வைத்தார்கள், தோழமையை அமைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச 2வது முக்கியமான விஷயம் என்ன,
நட்புணர்வு, சகோதரத்துவத்தை அவங்க செஞ்சாங்க. இஸ்லாத்துக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியம் இதுதான். நான் பல முறை பயான்ல சொன்னேன், கருத்துகள்ல முஸ்லிம்களுடைய உள்ளம் வேறுபடலாம், ஆனா கொள்கையில நாம் எல்லோரும் ஒருவர் என்ற ஒரு மனப்பான்மைக்கு வாங்க. கருத்துல முரண்பாடு படலாம், நான் இத்தனை ரக்கா தொழுவேன், நான் இது பண்ணுவேன், நான் இந்த வழிபாடு செய்வேன், கருத்துல முரண்படலாம். ஆனா கொள்கையில இஸ்லாமியர்கள் என்று நாம் எல்லாம் ஒரு தோழமைக்கு வந்துடணும் என்பதற்காகத்தான் அன்சாரி தோழர்களையும் முஹாஜிர் தோழர்களையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல செஞ்ச விஷயம் அவங்களுக்கு தோழமையை ஏத்து வைக்கிறாங்க. மூணாவதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சது என்னன்னா, மதீனாவுல ரொம்ப காலமா அவுஸ் என்ற ஒரு கோத்திரமோ ஹதரஜ் என்ற ஒரு கோட்டமோ ரொம்ப காலமா ஒரு பரம்பரையா சண்டை விரோதிகளாக இருந்தாங்க. இந்த 2 கோத்திரத்தையும் ஒன்று சேர்த்து வச்சாங்க. இந்த 3 பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து முதல்ல செஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு இஸ்லாம், ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு மஹல்லாவிற்கு முதல்ல எது அவசியம்? பள்ளிவாசல் அவசியம். பள்ளிவாசல் அவசியம். பெருமானார் கட்டி அந்த பள்ளிவாசல் எப்படி இருந்தது? வெறுமன 5 வேளை தொழுகை மட்டும் அந்த பள்ளி கிடையாது. அனைத்து வகையான கல்வி கூடங்களும், அனைத்து வகையான குடும்ப பிரச்சனைகளும், அனைத்து வகையான செயல்களும் பள்ளிவாசல்ல தான் நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு ஒரு குடும்ப பிரச்சனைன்னா கிளம்பு போலீஸ் ஸ்டேஷன், கிளம்பு கோர்ட்டுக்கு போ, இன்னைக்கு அங்கதான் நமக்கு தீர்வு இருக்குன்னு நம்மளோட உள்ளத்துல பதிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த விஷயமாக இருந்தாலும் முதல்ல பள்ளியில வச்சுதான் அதற்கு உண்டான தீர்ப்பு வழங்குவாங்க. பள்ளியில வச்சுதான் இஸ்லாமே பரவுச்சு. இந்த தீன் என்பது பள்ளிவாசல்ல இருந்து தான் துவங்குச்சு. அப்படித்தான் பள்ளிவாசல்களை இஸ்லாமியர்கள் பராமரிக்க வேண்டும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து முதல் விஷயமா இதைத்தான் கற்றுக் கொடுத்தாங்க. மர்கஸ் உருவாக்குனாங்க. மர்கஸ்னா என்ன? பள்ளிவாசலை எல்லா வகையா பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக பெருமானார் உருவாக்குனாங்க. ஹிஜ்ரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாடம் இதுதான். ஒரு சமுதாயத்தை பார்க்கிறோம், ஒரு இடத்துல ஒரு வழிநடத்தல அங்க பள்ளிவாசல் இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக அந்த மக்கள் இடத்துல தீன் இருக்காது, இல்மு இருக்காது. பேருக்கு முஸ்லீமாக இருப்பார்கள், அந்த இடத்துல குழந்தைகள் இடத்துல எந்த கல்வியும் இருக்காது. நாளைக்கு சமுதாயமே சீரழிஞ்சு போடுவதற்கு இந்த பள்ளிவாசல் இல்லாதது ஒரு காரணமாக இருக்கும். அதனால தான் இன்னைக்கு உலகளாவிய எல்லா பகுதிகளிலுமே பள்ளிவாசல் தான் முதன்மையாக்கப்பட்டிருக்கு. பள்ளிவாசல்கள் தான் முதன்மையாக ஆக்கப்பட்டிருக்குது. இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத் என்னும் பயணத்தில் நமக்கு கற்றுத்தந்த மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஹிஜ்ரத்தை பத்தி வரலாறு குறித்து, அதுல நடந்த சஹாபாக்களுடைய இன்னல்களை குறித்து நம்ம பேச ஆரம்பிச்சோன்னு சொன்னா, ஒரு உண்மையான முஃமினா இருந்தா ரத்த கண்ணீர் வடிச்சிருவான். அப்படிப்பட்ட இன்னல்களை அவர்கள் செய்த காரணத்தினாலதான் இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய துவக்கத்திற்கு ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களினுடைய காரணத்தை வைத்து அவர்கள் வருடத்தை ஆரம்பித்தார்கள். எனவே இந்த ஆண்டு ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு ஆண்டினுடைய கடைசி முடியுதுன்னு சொன்னா முஸ்லிம்கள் என்ன செய்யணும்? பொதுவாக வியாபாரிகள் என்ன செய்வாங்க? ஆண்டினுடைய அறிக்கையை ரெடி பண்ணுவாங்க. லாபம் நட்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்த வருஷத்துக்கு என்ன நம்ம முன்னெச்சரிக்கை செஞ்சு நம்ம போகணுமோ இதை துவங்குற மாதிரி இந்த ஆண்டு நம்ம இடத்துல பல ஹராமான பழக்கங்கள் இருந்திருக்கலாம், பல ஹராமான பாவங்களை நம்ம செஞ்சிருக்கலாம். இந்த ஆண்டு நான் செய்த பாவங்களை அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்டுட்டு இனி வரக்கூடிய ஆண்டுல நான் இனி புது புது அமல்களை நான் செய்வேன், என்னுடைய வாழ்க்கையை நான் சீர்திருத்திக் கொள்வேன், என்னுடைய ஈமானை நான் புதுப்பித்துக் கொள்வேன் என்பதாக ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு, நீங்கள் உங்களை பரிசோதித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பரிசோதிக்கப்படுவதற்கு முன்பாக. அல்லாஹ்விடத்துல நம்ம போயிட்டோம்னா நம்மளால பரிசோதிக்க முடியாது, அல்லாஹ் தான் நம்மளை பரிசோதிப்பா. அப்படி அல்லாஹ் பரிசோதிப்பதற்கு முன்பாக நம்ம என்ன செஞ்சுக்கணும்? உயிரோட இருக்கும் போதே ஒவ்வொரு தினத்திலையும் நம்மளே பரிசோதிப்பது தான் ஒரு அறிவாளி